சரி, கோவிந்தராஜன் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அரசு என்னெல்லாம் செஞ்சது, திமுக அரசு என்ன செஞ்சது? அதாவது 1966 கவிஞர் மருதகாசி ஒரு பாடல் விவசாயின்னு ஒரு படத்துல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடி இன்னைக்கு ஏறத்தாழ 59 ஆண்டுகள் கழிந்திருக்குது. அப்ப நல்ல வளங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில எல்லா வளங்களும் நான் என்ன கேக்குறேன்னா எல்லா வளங்களும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது பிளாஸ்டிக் ஒரு கடுமையான தடை விதித்தாங்க. அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா போச்சு, பாராட்டுகள். அதே நேரத்துல ட்ரீ கமிஷன் ஏன் வைக்கல அப்படிங்கறதையும் அவர் கேட்டிருக்கணும் இல்லையா? அவராவது உருவாக்கி இருக்கணும்ல. எங்க அதிமுக ஆட்சியில குடிமராமத்து நாயகன் அவருக்கு பேர் வாங்கி பாராட்டு தெரிவிக்கிறோம். அந்த இதனாலதான் அந்த அதிமுக ஆட்சியில எவ்வளவு ஏரிகள் குளங்களை குடிமராமத்து பண்ணதுனால தான் 20,000 வெள்ளத்துல இருந்து தடுக்க முடிஞ்சிச்சு. அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில இந்த வெள்ளத்துல இருந்து ஏங்க இப்ப நடந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியில பிரபாகரனும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, வினோபாவும் தெரிவிக்கல, கனகராஜும் தெரிவிக்கல. ஆனால் நீங்க ஏன் டீ கமிஷனை கொண்டு வரல? பசுமை மீது ஆர்வம் இருக்குல்ல. பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்துல. நான் படிக்கிறேன் ஒன்னொன்னா. மரம் நடுதல் மற்றும் பசுமை இயக்கங்கள், அதுக்கப்புறம் பசுமை தமிழ்நாடு திட்டம், நீர் மேலாண்மை மற்றும் புனரமைப்பு திட்டம், நதிகள் பாதுகாப்பு திட்டம், மாசு கட்டுப்பாடு திட்டம், வாகன உமிழ்வு கட்டுப்பாடு திட்டம், காற்று மாசு குறைப்பு, கடலோர பகுதி பாதுகாப்பு, சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் உள்ள மாங்க்ரோவ் காடுகளை பாதுகாக்கவும், இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்து கழிவு மேலாண்மை, மாசற்ற கங்கை திட்டம், இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி திட்டங்களை நிறைய போடுறாங்க. நீங்களும் திட்டங்களை நிறைய அனௌன்ஸ் பண்றீங்க. என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு, என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு? அந்த டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் நன்றாவே நடந்திருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப சகோதரர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த காடு மற்றும் மர பராமரிப்பு எடப்பாடியார் ஆட்சியில 20% 24% உயர்ந்து 23% உயர்ந்துச்சு எடப்பாடியார் ஆட்சியில. இப்ப அதுக்கப்புறம் 33% சொல்றாங்க. அதுக்கப்புறம் 23ல இருந்து ஒரே 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 4 ஆண்டுகள்ல. அந்த காடு மற்றும் மர பராமரிப்பு அந்த பர்சன்டேஜ் தமிழகம் முழுக்க எடுத்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியில 19% இருந்து 23% வரைக்கும் வந்துருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சியில 23ல இருந்து 1% தான் ஏத்தி பண்ணிருக்காங்க. இங்க வந்து 33% அவங்களுடைய டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த 33% டார்கெட் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில இந்த ஆட்சி வருவதை நாங்க செய்வோம் இது வரைக்கும். ஆனா அந்த 33% அச்சீவ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது நான் சொல்றேன், இந்த மேனிஃபெஸ்டோல 361ல அடையார், பக்கிங்ஹாம் கேனல், மாம்பலம் கேனல், கேப்டன் காட்டன் கால்வாய், நாட்டேரி கால்வாய், இதுக்கெல்லாம் நாங்க வந்து கழிவு நீர் எல்லாம் வராதுக்கு பண்ணுவோம் சொன்னா எல்லா இதுக்கும் பண்ணாங்களா? மாம்பலம் கேனால் பண்ணாங்களா? கேப்டன் காட்டன் கால்வாய் பண்ணியிருந்தாங்களா? ஓட்டேரி கால்வாய் பண்ணாங்களா? எங்க பண்ணியிருந்தாங்க? ஒன்லி அடையாரம் மாத்திரம் தான் பண்ணாங்க. அதுலயும் வெள்ளை அறிக்கை கேட்டு 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 திரு கார்த்திக் சிதம்பரம் இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை வரவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இந்த அடையார் இதுக்கோசரம் ஏறத்தாழ 453 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த செலவு பண்ணிருக்காங்க. ஒதுக்கீடு 453 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க as of நவம்பர் 2024. ஆனா அந்த 450 கோடி ரூபாய்க்கு பண்ண இது நடந்திருக்குதுங்களா? சுத்தம் பண்ணிருக்காங்களா? அடையாறு இதுல 450 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டாங்க as of நவம்பர் 2024. எப்படி சொல்றீங்க? செலவு பண்ணிருக்காங்க. ஆமா, செலவு பண்ணலன்னு எப்படி? அந்த அடையாறு சுத்தம் பண்ணது இது எவ்வளவு வருஷம்? வருஷம் தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? இது இந்த வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறது 545 கோடி ரூபாய். பெரிய ப்ராஜெக்ட் இல்ல இந்த வருஷம். ஏங்க பெரிய ப்ராஜெக்ட்னா இந்த இதுல பெரிய அதான் வெள்ள அறிக்கை கொடுங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரியாம திருப்ப அதுலயே கொண்டு போய் பணத்தை போடுறதுல அதுல என்ன இதுவா இருக்கு? இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட இதா இருக்குது. நிறுத்திடணும்னு சொல்றீங்களா? அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம நிறுத்திடணும்ங்கறீங்களா? ஒரு ப்ராக்ரஸ் பார்க்கணுங்க. ப்ராக்ரஸ் பார்த்து தானே இது பண்ணணும். அதே போல கனிம வளங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வெள்ளை அறிக்கை கார்த்திக் சிதம்பரம் கேட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா? ஏங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். சட்டசபையில அவர் பேசுறதுனால டக்குன்னு கட் பண்ணிடுறாங்களே. கேட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். இதை பத்தி அவரும் கேட்டிருக்கிறாரு, அறிக்கையும் விட்டுருக்கிறார். அவர் வந்து இல்ல அறிக்கை விட்டுருக்கிறார். இதை பத்தி நீங்க அறிக்கை விட்டுருக்கிறார். இதையும் ஆர் என் ரவியை ஒரு 10 முறை சந்திச்சாங்க
ஏங்க, டீ சாப்பிட்டாங்க. நீங்க சரி. சந்திக்கலீங்களா? நீங்க சந்திக்கலீங்களா? சரி, ஆளுன்ற சரி, ரீதியா? கோவிந்தராஜ், தனியா போய் டைவர்ஷன் சந்திச்சீங்களே. ஆகண்டாம். கூட்டணி கட்சிலாம் இல்லாத தனியா டெல்லிக்கு போய் போய் சாப்பிட்டீங்களே நீங்க. டெல்லிக்கு டைவர்ட் போய் ஆகண்டாம். தனியா போய் நீங்க உள்துறை அவங்க ஆட்சியில என்ன தனியா செஞ்சாங்கன்னு போய் கேட்க வேண்டியது இருக்கு. பாத்தீங்களே. கூட்டணி டெல்லிக்கு கட்சிலாம் போய் விட்டு உள்துறை தனியா போய் அமைச்சரை பார்த்தாரு. சந்திச்சாங்க. கனகராஜ் டெல்லிக்கு போய் உள்துறை கனகராஜ் சார், அமைச்சரை இல்ல, சந்திச்சாங்க. அவங்க அது ஒரு ஆட்சியில தனிப்பட்ட முறையில போய் அவங்க ஆட்சியில பார்க்கறாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்க வேண்டியது இருக்கு, பசுமையை பாதுகாக்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா அடுத்த அவங்க மேனிஃபெஸ்டோல குறிப்பிட்டிருக்கிற 363 ஃபிளெக்ஸ் பேனர் நண்பர் குறிப்பிட்டார். எந்த விதமான ஃபிளெக்ஸ் பேனரும் நாங்க இது பண்ண மாட்டோம், சுவர்ல எல்லாம் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து இதுவாகாத வரை பார்த்துப்போம்னு சொன்னாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் சுவர்ல விளம்பரங்கள். ரெண்டு கட்சியுமே தான் நான் சொல்றேன், இது வந்து அதிமுகவும் செய்திருக்கிறார்கள். அதை வந்து நான் வந்து அவங்க செய்யலன்னு சொல்ல வரல. எந்த கட்சி செய்யறது இல்ல, அரசாக இருக்கும் போது அதுக்கு என்ன பண்ணாங்க, என்ன தடை செஞ்சாங்க அதுக்கு அப்படிங்கிறது. அது தடை இது பண்ணுறது பேரளவு தான் இருக்கிறது. ரெண்டாவது 364 அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோல பக்கம் பிளாஸ்டிக் கவர்களுக்கு தடை விதிக்கிறாங்க, அதே நேரத்துல இதெல்லாம் தடை விதித்தாதானே முழுமையா பிளாஸ்டிக் இல்லாத ஒரு தமிழகம் உருவாக்க முடியும். நீங்க இன்னைக்கு பண்ணலீங்க. பிளாஸ்டிக் எல்லாத்துலயும் இல்ல, வந்துதானே அன்னைக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலையே. ஏங்க, பிளாஸ்டிக் இல்ல தவறு எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து அந்த இந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது மறு சுழற்சிக்கு உட்பட்ட அந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் தடை விதித்தது எடப்பாடி அவருடைய அரசு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பறவைகள் ஆய்வு மையம்னு ஒண்ணு சொல்லிட்டு அந்த தேர்தல் அறிக்கை 364 எங்க பறவைகள் ஆய்வு மையம் எங்க இருக்கு? இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதாவது நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, மரங்கள் வளர்க்கறதுக்கு பறவைகளுடைய அந்த கழிவுகள்னாலதான் மரங்கள் தானா வரக்கூடியது. இங்க இருக்கக்கூடியதுல பறவைகளுக்கு ஆய்வு மையத்துல எங்க பண்ணிருக்கிறாங்க? இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியில இருக்குது. ரெண்டாவது கனிம வளங்கள்ல ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். கனிம வளங்கள் இந்த குவாரி, இல்லீகல் குவாரி அந்த இதுல 1,1.1 lakh crores அங்க வந்து ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி இது பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான தமிழ் 6,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில இதெல்லாம் இல்லையா? கனிம வளங்கள்ல இருந்து இந்த ஆட்சியில நாங்க ஆட்சிக்கு வந்தா மணலை எடுத்து போனே துரைமுருகன் சொல்லிருக்கிறாரு. அவரு செந்தில் பாலாஜி தேர்தல் வரும்போது நீங்க மணல்லாம் அள்ளிக்கலாம், ஃப்ரீயா அள்ளிக்கலாம், அவங்க தேர்தல் வாக்குறுதியா சொல்லிருக்காங்களே. இந்த கிரானைட் கேஸே ஒரு சாட்சி 10 வருடமா நடந்துட்டு இருக்கு. அவங்க தேர்தல்ல யானைமலை காணோம் பரப்புரையாக தேர்தல்ல சொல்லிருக்காருங்களே செந்தில் பாலாஜி, துரைமுருகன் அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் தாராளமா மண்ணை எடுத்துக்கலான்னு பல்வேறு இதுல போயிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில தான் இந்த ஆத்து மணற்கள் மற்றும் கனிம வளங்கள்லாம் பயங்கரமாக சூறையாடி கொண்டு அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணி அந்த ரைடை வந்து போய் தன்னை பாதுகாத்துக்கணும்னு டெல்லிக்கு போனார். இரவோடு எடுக்கக்கூடிய மணல்களுக்கு கணக்கு இல்லை அப்படிங்கிறது. அந்த ரைடு கோசம் தான் போனாருங்க அவரு. அது எடுக்கக்கூடிய மணல்களுக்கு கணக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கெல்லாம் அதான் டெல்லிக்கு போய் அவர் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. இது போன்ற பல்வேறு இது போன்ற இல்ல, அதாவது இதெல்லாம் தான் இந்த ஆட்சியில செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் என்டையர் இதுல வந்து யார் போய் டெல்லி பார்த்தாங்க அப்படின்றது மேட்டர் கிடையாது. இப்போ வந்து இங்க வந்து என்வாயர்மெண்ட் கனப்பி கவர் 33% எவ்வளோ % போயிருக்கோம். நீங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இங்க நீர் மாசு கட்டுப்படுறது எப்படி இருக்குது, மண் மாசுபடாம கட்டுப்படுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். குறுக்கிட்டு ஒரு சின்ன தற்போதைய உதாரணம் நீரை பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் வசிக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ஏரி, அந்த ஏரி வந்து தன்னார்வர்கள் எடப்பாடியார் ஆட்சியில ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் சிட்லப்பாக்கம் ஏரி கோஷம் நிதி ஒதுக்கீடு செய்து முன்மாதிரியாக செயல்படும் பிரமாதமா பண்ணிட்டு இந்த ஆட்சி வந்தோடனே அந்த ஏரியில கழிவுநீரை விட்டு அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்க குடிநீர்ல கழிவுநீர் கலந்திருக்கு பல்வேறு தருணங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இருக்கக்கூடிய எல்லா ஏரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரராகவன் ஏரி, நெம்லிச்சேரி ஏரி, திணீர்மலை ஏரி, அதுக்கப்புறம் சிட்லப்பாக்கம் ஏரி, செம்பாக்கம் ஏரி, எல்லா ஏரிகளும் கழிவு நீர் தான் போயிட்டு இருக்க ஒழிய சுத்தமான நீர் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில சுத்தமான நீர் இருந்தது. சிட்லப்பாக்கம் ஏரியா ஒரு உதாரணங்க. சிட்லப்பாக்கம் ஏரி அதிமுக ஆட்சியில தான் 25 கோடி ரூபாய் கொடுத்து சுத்தப்படுத்தினாங்க. சொன்னதுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கா உங்கள்ட்ட? இல்லைங்க, அவங்க ஆட்சியில தாங்க பிரபாகரன் கேட்டு வந்தார். நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1991 இருந்ததை விட 60% நீர்நிலைகள் வந்து இன்னைக்கு சென்னையில காணாம போயிருக்குன்னு ஒத்துக்க.